ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் 2020 அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மந்த்லேயுமே செப்டம்பர் வரையுமே நம்ம கொடுத்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் 2020க்குரியது. நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் VM கடோச். காவலர்களின் நினைவு நாள் என்று அனுசரிக்கப்படுது. ஆன்சர் அக்டோபர் 21. இந்த நாள் 2020 முதல் காவலர் கொடி நாளாக அனுசரிக்கப்பட்டு வருது. இந்தியாவிலேயே இரத்த தானம் செய்வதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ஏது? ஆன்சர் தமிழகம். நாட்டிலேயே முதல் முறையாக முழுமையாக சூரிய சக்தியில் இயங்கும் விமான நிலையம் என்ற பெருமையை பெற்றது எந்த விமான நிலையம்? ஆன்சர் புதுச்சேரி விமான நிலையம். அதிநவீன சூப்பர் பிரமோஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஒரிஷா. சர்வதேச வானியல் கூட்டமைப்பின் மதிப்புமிக்க ஆலன் டி எமில் நினைவு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் இஸ்ரோ தலைவர் கே சிவனுக்கு. இந்திய ரயில்வே துறைக்கு தேவையான தண்டவாளம் சார்ந்த இரும்பு பொருட்களை விநியோகம் செய்யும் அந்தஸ்தை பெற்றுள்ள முதல் இந்திய தனியார் நிறுவனம் ஏது? ஆன்சர் ஜிண்டால் ஸ்டீல் நிறுவனம். குடியரசுத் தலைவர் பிரதமர் பயணத்துக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள அதிநவீன விமானத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஏர் இந்தியா 1. உலகின் மிக நீளமான குகைப்பாதை எங்கு திறக்கப்பட உள்ளது? ஆன்சர் இந்தியாவில். ஐநா மேம்பாட்டு திட்ட மனிதநேய விருது பெற்றுள்ளவர் யார்? ஆன்சர் சோனு சூட். நாட்டிலேயே முதல் முறையாக செயல்திறன் அளவீட்டு முறையில் எங்கு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. இந்தியாவில் 2019 ஆண்டுக்கான சைபர் குற்றங்கள் குறித்த பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் ஏது? ஆன்சர் கர்நாடகா. தேவயானி கோபரகடே என்பவர் எந்த நாட்டிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் கம்போடியா. இந்திய பெருங்கடலில் நடைபெற்ற PASSEX 2020 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற கூட்டு இராணுவ போர் பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெற்ற. உலக அளவில் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம் எத்தனையாவது இடம்? ஆன்சர் 5வது இடம். போங்கோ சாகர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட கூட்டு இராணுவ போர் பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியா மற்றும் வங்கதேசத்திற்கு. இந்தியாவின் மகிழ்ச்சி அறிக்கை 2020 முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் ஏது? ஆன்சர் பஞ்சாப். உலக ஆராய்ச்சியாளர் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 5. இந்தியாவில் முதல் முறையாக பாம்பு பிடி தொழிலை சட்டப்பூர்வமாக்கியுள்ள மாநில அரசு ஏது? ஆன்சர் கேரளா. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு வீனஸ் மிஷனை தொடங்க திட்டமிட்ட ஆண்டு ஏது? ஆன்சர் 2025. எதிரி நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கும் டார்பிடோ ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ள நாடு ஏது? ஆன்சர் இந்தியா. உலக அபாய அறிக்கை 2020 இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 89வது இடத்துல. தேசிய மருத்துவ ஆணையத்தின் முதலாவது தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சுரேஷ் சந்திர சர்மா. இந்தியாவின் சுக்ராயன் 1 என்ற திட்டம் எந்த கோளை ஆய்வு செய்வதற்கான திட்டமாகும்? ஆன்சர் வெள்ளிக்கோளை.
சமீபத்தில் இந்தியா எந்த நாட்டுடன் தனது முதலாவது நேரடி சரக்கு படகுக்கு சேவையை ஆரம்பித்துள்ளது? ஆன்சர் மாலத்தீவு. ரைஸ் 2020 என்னும் செயற்கை நுண்ணறிவு மாநாடு எந்த நாட்டினால் இணைய வழியில் நடத்தப்பட்டது? ஆன்சர் இந்தியாவால். நாட்டிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கான நலநிதி வாரியத்தை அமைக்க முடிவு செய்துள்ள மாநில அரசு எது? ஆன்சர் கேரளா. சமீபத்தில் காலமான ராம் விலாஸ் பாஸ்வான் பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் எந்த துறைக்கான அமைச்சராக இருந்தவர்? ஆன்சர் உணவு பொது விநியோகம் நுகர்வோர் விவரங்கள் துறைக்கான அமைச்சராக இருந்தவர் தான் இந்த ராம் விலாஸ் பாஸ்வான். ஜெகன் அண்ணா கல்வி பரிசு என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு ஆந்திரா. சம்வேதனா என்பது யாருக்கு இலவச மனநல ஆலோசனை வழங்குவதற்கான முயற்சியாகும்? ஆன்சர் குழந்தைகளுக்கு. சையதா அன்வாரா தைமூர் என்பவர் எந்த மாநிலத்தின் முதலாவது பெண் முதலமைச்சராவார்? ஆன்சர் அசாம். பெண்கள் பாதுகாப்பிற்கான ஆபரேஷன் மை சஹேலி எந்த ரயில்வேயின் திட்டமாகும்? ஆன்சர் தென்கிழக்கு ரயில்வே. ஐநா உலக உணவு திட்ட அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ரோம்ல. உலக பெண் குழந்தைகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 11. சாலை பழுதுபார்ப்பு திட்டமான பாத ஸ்ரீ அபிஷன் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் மேற்கு வங்கம். தினேஷ்குமார் காரா என்பவர் எந்த வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் SBI வங்கியின். டிஜிட்டல் சேவா சேது எனும் திட்டம் எந்த மாநில அரசினுடைய திட்டமாகும்? ஆன்சர் குஜராத். ஆவா மர்தோ என்பவர் எந்த நாட்டின் ஒரு நாள் பிரதமராக பதவி வகித்தவர்? ஆன்சர் பின்லாந்து. இந்தியாவின் முதல் இயற்கை நறுமணப் பொருள் விதை பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குஜராத்தில். இந்தியாவின் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தென்மண்டல மருந்து பொருட்கள் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தாம்பரத்தில். இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு அளிக்கும் சவுர் சிவரோஜர் யோஜனா எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் உத்தரகாண்ட். சுரக்ஷா கவாச் என்ற பெயரில் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புனேல. இந்திய மருத்துவ சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் JA ஜெயபால். வறுமை கோட்டுக்கு கீழுள்ள ஏழைகளுக்கு மானிய விலையில் வேட்டி மற்றும் சேலை வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஜார்க்கண்ட்ல. யுனெஸ்கோவிற்கு இந்தியாவின் அடுத்த நிரந்தர பிரதிநிதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் விஷால் V சர்மா. ஆபரேஷன் சஜாக் என்பது எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் கடலோர பாதுகாப்பு. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஆதிக்கம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் 2020 பெண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் நஜோமி ஒக்ரஹா. மலபார் போர் பயிற்சியில் புதிதாக இணைய உள்ள நாடு ஆஸ்திரேலியா. பெண்களின் பாதுகாப்பிற்காக பசுமை குழுக்களை உருவாக்கியுள்ள மாநில அரசு உத்தரப்பிரதேசம். எந்த மாநில ஆளுநர் பாதுகாப்பான நகர திட்டம் என்ற திட்டத்தை தொடங்கினார்? ஆன்சர் உத்தரப்பிரதேச ஆளுநர். பிஹு எந்த மாநிலத்தினுடைய முக்கிய திருவிழா? ஆன்சர் அசாம் மாநிலம். இந்தியாவின் முதல் அதிநவீன சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம்ல.
இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி யார்? ஆன்சர் விஜயலட்சுமி ரமணன். இந்தியாவின் முதல் காதி காலனியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் யார்? ஆன்சர் நிதின் கட்கரி. வட்டியில்லா வங்கி கடன் வழங்கக்கூடிய மரவங்கி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மீனங்காடில. லிபியாவில் நடைபெற்று வரும் போரினை நிறுத்தம் செய்வதற்கான போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தம் எங்கு கையெழுத்தாகியுள்ளது? ஆன்சர் ஜெனீவால. 2020 கொண்டாடப்படும் ஐநா தினம் எத்தனையாவது ஐநா தினம்? ஆன்சர் 75வது ஐநா தினம். NTPC நிறுவனத்தின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் குர்தீப் சிங். இந்தியாவின் முதல் மணல்மேடு பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கோவால. என் தோழி திட்டம் ரயில்வே பாதுகாப்பு படையால் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். கிராமப்புற மக்களின் சேவைக்காக மைக்ரோ ATM திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் மேகாலயா. மியான்மர் நாட்டிற்கு இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ள நீர்மூழ்கி கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் INS கட்லா. ஐநா குளோபல் காம்ஃபர்ட் விருது 2020 பெற்றுள்ள தமிழக இளைஞர் யார்? ஆன்சர் கலையரசன். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் யார்? ஆன்சர் ராஜீவ்குமார். எந்த மாநில உயர்நீதிமன்றம் தனது நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையை நேரடி ஒளிபரப்பு செய்ய தொடங்கியுள்ளது? ஆன்சர் குஜராத். ஆசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2020 மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. எங்கு வசிக்கும் படுகர் இன மக்களை ஐநாவின் மலைகளுக்கான கூட்டமைப்பு பூர்வீக குடியினருக்கான பட்டியலில் இணைத்துள்ளது? ஆன்சர் நீலகிரி. 15 வயதுக்கு மேற்பட்ட எழுத படிக்க தெரியாத நபர்களுக்கு கல்வியறிவை போதிக்க எந்த மாநிலத்தில் கற்போம் எழுதுவோம் என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக 16 வகையான காய்கறிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்துள்ள மாநில அரசு எது? ஆன்சர் கேரளா. சமீபத்தில் 2020 நவம்பர் 1 முதல் அமல்படுத்தப்படும் வகையில் ஊழியர்களின் மாநில காப்பீட்டு திட்டத்தை மத்திய அரசு எந்த மாநிலத்திற்கு நீடித்துள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேசம். பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த பெண்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சி அளிப்பதற்காக NSDC-யுடன் இணைந்து உள்ள நிறுவனம் எது? ஆன்சர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். இளம் வழக்கறிஞர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 3000 உதவித்தொகை வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. காற்றின் தரத்தை கணக்கிடுவதற்காக 25 இடங்களில் காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்கள் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. நமது அரசு என்ற இணையதளத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. சிறந்த நிர்வாகத்திற்காக அரசு சாரா அமைப்பு வெளியிட்ட தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? ஆன்சர் 2வது இடம். சர்வதேச அஹிம்சை தினம் அக்டோபர் 2 அனுசரிக்கப்படுது. காந்தி விருது 2020 பெற்றுள்ளவர் சஞ்சய் சிங். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அருங்காட்சியகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள முகலாயர் அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆக்ராலா. உலக விண்வெளி வாரம் 2020 கருப்பொருள் என்ன? ஆன்சர் சேட்டிலைட்ஸ் இம்ப்ரூவ் லைஃப். 88வது இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் 8 அனுசரிக்கப்படுது. புவிசார் குறியீடு பெற்றுள்ள தாலி சுசானி என்னும் சிகப்பு மிளகாய் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது? ஆன்சர் சிக்கிம். போர்பஸ் இதழில் இந்திய பணக்காரர்கள் பட்டியலில் 2020 13வது ஆண்டாக தொடர்ந்து முதலிடத்தில் இருப்பவர் யார்? ஆன்சர் முகேஷ் அம்பானி. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என்று
உலக வங்கி கணித்துள்ளது? ஆன்சர் 9.6%. எனது கங்கை எனது டால்ஃபின் திட்டம் எங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம். சிர்கான் என்ற பெயரில் சமீபத்தில் சூப்பர்சோனிக் ஏவுகணையை பரிசோதித்த நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. 2020 பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றவர் ரஃபேல் நடால். குவாலியர் ராஜமாதா என்று அழைக்கப்படும் விஜயராஜே சிந்தியாவின் நினைவாக வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு நாணயத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் ரூபாய் 100. சர்வதேச பேரிடர் குறைப்பு தினம் அக்டோபர் 13. இந்திய பொருளாதாரம் நடப்பாண்டில் எத்தனை சதவிகிதம் சரிவை சந்திக்கும் என IMF கணித்துள்ளது? ஆன்சர் 10.3%. ஆர்ட் அண்ட் கேபிட்டலின் உலகின் மிக வலிமையான கடவு சீட்டுகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் 58வது இடம். உலக உணவு தினம் அக்டோபர் 16. தரமான குழாய் குடிநீரின் கடிகார விநியோகத்தை வாங்க சுஜல் எனும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் நவீன் பட்நாயக். சர்வதேச பட்டினி குறியீடு 2020 இந்தியாவின் தரநிலை 94வது தரநிலை. த பேட்டில் ஆஃப் பிளாங்கிங் என்ற நூலின் ஆசிரியர் சசி தரூர். இந்திய பத்திரிகை ஆசிரியர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் சீமா முஸ்தபா. இந்திய கடற்படையின் மற்றும் இலங்கை கடற்படை இருதரப்பு கடல் பயிற்சியின் 8வது பதிப்பு ஸ்லிங்ஸ் 20 எங்கு திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் திரிகோணமலை. உலக போலியோ தினம் அக்டோபர் 24. ஜம்மு காஷ்மீரில் வெளி மாநிலத்தவர்கள் நிலம் வாங்குவதற்காக ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சி சட்டத்தின் எத்தனையாவது பிரிவில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் 17வது பிரிவில். எந்த நாட்டில் அதிபருக்கு அதிக அதிகாரங்கள் வாங்கக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டம் 20Aயில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஆன்சர் இலங்கையில். இணையத்திற்கான பாதுகாப்பான பயன்பாடு என்ற பெயரில் பாதுகாப்பான செய்தியிடல் பயன்பாட்டு தளத்தை அறிமுகப்படுத்தியது இந்திய இராணுவம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான மிஷன் சக்தி பிரச்சாரம் எந்த மாநில அரசினுடைய திட்டமாகும்? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அடுத்ததான் நோபல் பரிசு வாங்கினவங்க 2020 எந்த துறையில் அவங்க வாங்கினாங்க, யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 2020 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஹார்வி ஜேம்ஸ் ஆல்டர், சார்லஸ் ரைஸ், மைக்கேல் ஹார்டன். ஹார்வி ஜேம்ஸ் ஆல்டர் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, சார்லஸ் ரைஸ் அமெரிக்காவை சேர்ந்தவங்க, மைக்கேல் ஹார்டன் பிரிட்டனை சேர்ந்தவங்க. எதற்காக இவங்க நோபல் பரிசு வாங்கினாங்க அப்படின்னா, ஹைபடைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடித்து பல உயிர்களை காப்பாற்றியதற்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் 3 பேர். யார் யாருன்னா, ரோஜர் பென்ட்ரோஸ், இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அண்டவெளியில் கருத்துளைகளை பற்றிய அரிய உண்மைகளை கண்டறிந்ததற்காக இவங்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது பார்த்திங்கன்னா, ரைன்ஹார்டு கெல்லஸ், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஆண்ட்ரியாக்கெஸ், இவங்களும் அமெரிக்கா. இவங்க 2 பேர்த்துக்கும் எந்த காரணத்திற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டதுன்னா, பால்வெளி மண்டலத்தில் மைய கருத்துளைகள் இருப்பதை கண்டறிந்ததற்காக. அடுத்ததான் 2020 வேதியியலுக்கான நோபல் பரிசு பெற்றுள்ள விஞ்ஞானிகள் யார் யாருன்னா 2 பேர். இமானுவல் சார்பென்டியர், ஜெர்மனியை சேர்ந்தவங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஜெனிஃபர் டவுனா. எதற்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, மரபணு மாற்றம் குறித்த ஆய்வை மேற்கொண்டதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. 2020 பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ராபர்ட் பி வில்சன், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. பால் ஆர் மெல்க்ரோம், இவங்களும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஏலத்தில் புதுமை கொண்டு வந்ததற்காக இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2020 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றது ஐநாவின்
உலக உணவு அமைப்பு. காரணம் என்னென்னா, உலக உணவு திட்டத்திற்காக வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் வந்து லூயிஸ் லூக், அமெரிக்காவை சேர்ந்தவங்க. எதற்காகனா சிறந்த கவிதை திறனுக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து அக்டோபர் மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஆல்ரெடி ஜனவரியிலேருந்து செப்டம்பர் வரை நம்ம கொடுத்தாச்சு. நீங்கள் வீடியோஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.